தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தனி பெரும்பான்மை பெறாததால் ஆட்சி அமைப்பதற்கு தனது கூட்டணி கட்சிகளின் ஆதரவை நாடும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று காலை 11:30க்கு மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே புதிய மத்திய அமைச்சரவை பதவியேற்பு விழாவிற்கு குடியரசுத் தலைவர் மாளிகை தயாராகி வருவதால் ஜூன் 5 முதல் 9ஆம் தேதி வரை பொதுமக்கள் பார்வைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அழைப்பு விடுத்துள்ளார். பாஜக தனித்து 240 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. இந்த நிலையில் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 32 இடங்கள் தேவைப்படுகிறது. இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவை பெறுவது தொடர்பாக இன்று ஆலோசனை செய்ய அமித்ஷா அழைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனிடையே பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சந்திரபாபு நாயுடு அதிக இடங்களில் முன்னிலையில் உள்ளார். இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராக சந்திரபாபு நாயுடு நியமிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 292 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐக்கிய ஜனதா தளம், ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, தெலுங்கு தேசம், அஜித் பவாரின் NCP, லோக் ஜனசக்தி, மதச்சார்பற்ற ஜனதா தளம், ஜனசேனா உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிட்டன. இதில் பாஜக 240 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. தெலுங்கு தேசம் 16 இடங்களில், ஐக்கிய ஜனதா தளம் 12 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா 7, லோக் ஜனசக்தி கட்சி 5 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. தமது 3வது ஆட்சியில் ஊழலுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து டெல்லியில் உள்ள பாஜக அலுவலகத்தில் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, பாஜக தனித்து பெற்ற தொகுதிகளை கூட எதிர்க்கட்சிகளால் கூட்டாக பெற முடியவில்லை என்று விமர்சித்தார். ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு மற்றும் பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலில் மிக சிறப்பாக செயல்பட்டுள்ளது என்றார். 1962க்கு பிறகு எந்த ஒரு அரசும் 2 முறை ஆட்சியை முழுமையாக நிறைவு செய்து பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வந்ததில்லை என்றும், ஒடிஷா, அருணாச்சல பிரதேசம், ஆந்திர மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றதோடு காங்கிரஸ் துடைத்து எறியப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தமது 3வது ஆட்சியில் ஊழல் மீது மிக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்த பிரதமர் மோடி, இனி தினமும் 18 மணி நேரம் உழைக்கப் போவதாகவும், இதுவே மோடியின் உத்தரவாதம் என்றும் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் 3வது ஆட்சி காலத்தில் மிக பெரும் முடிவுகளுக்கான அத்தியாயத்தை இந்தியா எழுதும் என்றும் அவர் உறுதியளித்தார். தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில்.